கதை இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற காஷ்மீர்ல ஆரம்பிக்குது. அங்க ஒரு குடும்பத்தை ஒரு ரவுடி கும்பல் போட்டு தாக்குது. அவங்க அந்த குடும்ப உறுப்பினர்களை மானபங்கப்படுத்தி கொலையும் செஞ்சுட்டு போறாங்க. இந்த கும்பல்ல இருந்த ஒருத்தன் ரொம்பவே கிறுக்கு பிடிச்சவன். அவனுக்கு படத்துல பேர் சொல்லலே, ஆனா பின்னணியில எப்பவும் ஒரு மியூசிக்ல டாமி டாமின்னு சத்தம் கேட்கறதால நாம் அவனை டாமின்னே கூப்பிடலாம். தரமா கார்ல கிளம்பும்போது டாமி அங்க இருந்த ஒரு துப்பாக்கியை எடுத்து வச்சுக்கிறான். அந்த ரவுடிகள்ல மற்றவங்க இவன் ஒரு நாள் நம்ம எல்லாரையும் சிக்கல்ல மாட்டி விடுவான்னு பயப்படுறாங்க. அடுத்ததா நம்ம ஹீரோ பார்த்திபன் உள்ள வர்றாரு. ஊருக்குள்ள ஒரு கழுதை புலி ஹயேனா நுழைஞ்சு ஜனங்க எல்லாரையும் மிரட்டி அடிச்சு சில பேரை காயப்படுத்தி இருக்கு. போலீஸ் வனத்துறை ஆட்கள்னு பலரும் வந்து நிக்கிறாங்க. ஆனா நிலைமை கட்டுக்குள்ள வரல. அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசரான ஜோஷி தன் நண்பன் பார்த்திபனுக்கு ஃபோன் பண்ணி, ஸ்கூல் பக்கத்துல ஒரு பெரிய கழுதை புலி வந்துருச்சு, சீக்கிரம் ஏதாவது பண்ணாதான் குழந்தைங்க தப்பிப்பாங்கன்னு சொல்றாரு. பார்த்திபன் தன் பையனை ஸ்கூல்ல விட போயிட்டு இருக்கும்போது, உலகத்துல எனக்கு உங்க அம்மாவைத் தவிர வேற யாருக்கும் பயம் இல்லை. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், நான் லேட்டானா ஏன் லேட்டுன்னு வீட்ல சொல்லிடாதன்னு சொல்லிட்டு போறாரு. அங்க போய் ஜோஷிகிட்ட இருந்து மயக்க ஊசி துப்பாக்கிய வாங்கி சாமர்த்தியமா அந்த கழுதை புலியை கட்டுப்படுத்தி எல்லாரையும் காப்பாத்துறாரு. நம்ம பார்த்திபன் காஷ்மீர்ல வைல்ட் பீன்ஸ்னு ஒரு ஃபேமஸான காபி கடை வச்சிருக்காரு. சாயங்காலம் தன் மனைவியோட கல்யாண நாள் கொண்டாடணும்னு பார்த்திபன் ஆசையா இருக்காரு. ஆனா லேட்டாகி போனதால மனைவி சத்யா கோபத்துல இருக்காங்க. ஆனா அன்பு இருக்கிற இடத்துல கோபம் ரொம்ப நேரம் நீடிக்காது இல்லையா? பார்த்திபனும் சத்யாவும் சேர்ந்து அவங்க குழந்தைங்க சிண்டு சித்து 2 பேரையும் ஸ்கூல்ல இருந்து பொய் சொல்லி கூட்டிட்டு வந்து சந்தோஷமா அன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. இதற்கிடையில் அந்த ரவுடி கும்பல் ஒப்பந்தத்தை முடிச்சாலும் அவங்க முதலாளி பணம் கொடுக்காம 7-8 நாள் வெயிட் பண்ண சொல்றாரு. பணம் இல்லாததால அவங்க அங்கேயே சுத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் பார்த்திபன் தன் குழந்தைகளுக்கு ஒரு கதை சொல்றாரு. உன் கண் முன்னாடி ஒரு கொலைகாரன் நிக்கிறான். உனக்கு பிடிச்சவங்க உயிரை விட போறாங்க. ஆனா பக்கத்துல ஒரு துப்பாக்கியும் கொஞ்சம் தூரத்துல ஒரு போனும் இருக்கு. நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவியா இல்ல துப்பாக்கியை எடுத்து சுடுவியான்னு கேட்கிறாரு. அடுத்த நாள் காலையில சீட்டு வேற வழியே இல்லை, துப்பாக்கியை எடுத்து சுட்டுதான் ஆகணும்னு சொல்றான். அதே நைட்ல அந்த கும்பல் வெளியில ஒரு கார்ல போற குடும்பத்தை தாக்கி பணத்தை கொள்ளையடிச்சிட்டு அதை விபத்து மாதிரி காட்ட கார்ல தீ வச்சிடுறாங்க. இது ஒரு விபத்து இல்லை, கொலைன்னு பார்த்திபன் தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு நாள் பார்த்திபன் தன் மகளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது வேலைக்காரி ஜோதி கிளம்புறா. அப்போ அந்த கிறுக்கு பையன் டாமி அவங்க கஃபேக்குள்ள வந்து ஜோதி கையை பிடிச்சு சாக்லேட் காபி கேட்கிறான். பார்த்திபன் சண்டை வேண்டாம்னு காபி போட போறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த முழு கும்பலும் கடைக்கு வந்துடுது. இவங்களை சமாளிக்க முடியாதுன்னு நினைச்ச பார்த்திபன் கேஷ்ல இருந்த பணத்தை கொடுக்கிறாரு. ஆனா டாமி, இவங்க நம்மள பார்த்துட்டாங்க, நாளைக்கு போலீஸ் வந்துடுவான், அதனால இவங்க 3 பேரையும் பார்த்திபன் சிண்டு ஜோதி கொன்னுடணும்னு சொல்றான். இதனால பார்த்திபனுக்கும் அவங்களுக்கும் சண்டை வெடிக்குது. ஆரம்பத்துல பார்த்திபன் அவங்க மேல லீத்தல் தாக்குதல் எதுவும் நடத்தாம அடிச்சு விரட்ட மட்டும்தான் பார்க்கிறாரு. ஆனா டாமி தன் மகளை கொல்ல முடிவெடுக்கும்போது பார்த்திபனுக்கு வேற வழி இல்லாம போகுது. துப்பாக்கியை பார்க்கறாரு. தன் மகனுக்கு சொன்ன வார்த்தை ஞாபகம் வருது. உடனே துப்பாக்கியை எடுத்து 5 பேரையும் தலையில குறி வச்சு சுட்டுக் கொள்றாரு. கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. சாதாரண மனுஷனால 5 பேரையும் துல்லியமா சுட முடியாதுன்னு எதிர்த்தரப்பு வாதாடுது. ஆனா பார்த்திபனோட வழக்கறிஞர் இவர் வனத்துறையில பயிற்சி எடுத்தவர்னு சொல்லி கோர்ட்டிலே பார்த்திபன் துப்பாக்கி சுடும் திறமையை நிரூபிச்சு காட்டுறாரு. இதனால் தற்காப்புக்காகத்தான் கொலை செஞ்சார்னு சொல்லி பார்த்திபன் விடுதலை ஆகிறாரு. ஆனா இந்த கொலை செய்தி தெற்கில் இருக்கும் டாஸ் அண்ட் டாஸ் கம்பெனி முதலாளிகள் ஆண்டனி டாஸ் மற்றும் அவரோட தம்பி ஹரோல்ட் டாஸ் காதுக்கு போகுது. பார்த்திபன் போட்டோவை பார்த்ததும் இவன் நம்ம குடும்பத்தை விட்டு போன லியோ டாஸ்னு முடிவெடுக்கிறாங்க. ஆண்டனி டாஸ் காஷ்மீருக்கு வந்து பார்த்திபன் கிட்ட, நீ லியோ தானே, என்ன மறந்துட்டியா என்று கேட்கிறாரு. ஆனா பார்த்திபன், நான் பார்த்திபன், ஒரு சாதாரண மனுஷன், காஃபி கடை வச்சிருக்கேன்னு மறுக்கிறாரு. ஆண்டனி டாஸ் பார்த்திபன் உபயோகப்படுத்தின சிகரெட், சாராய பிராண்டுகளை காட்டுறாரு. ஆனா பார்த்திபன் பிடி கொடுக்கல. அடுத்த நாள் ரவுடிகளோட உறவினர்கள் சத்யாவை தாக்க வர்றாங்க. அப்போ அங்க வந்த ஆண்டனி டாஸ், அந்த ரவுடிகள் கையை வெட்டிட்டு என் பேத்தி மேல கை வைக்க பார்க்கிறீங்களா ன்னு சொல்றாரு. சத்யா பயந்து போய் பார்த்திபன் கிட்ட, உன்னோட கடந்த காலம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்றாங்க. வீட்ல சத்யா பார்த்திபன் கிட்ட சண்டை போடுறாங்க. லியோவுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு சித்துவ ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா வந்து யாராவது கதவை திறந்தா ஈட்டிய வச்சு குத்தச் சொல்றாரு பார்த்திபன். சித்துவும் ஈட்டியோட வீட்டுக்கு வந்து நிக்க அந்த சமயத்துல பார்த்திபனே வந்து கதவை திறக்கிறாரு.
சித்து அவர் மேல ஈட்டிய வீச அது அவருக்கு பக்கத்துல பாயுது. தன்னோட காவலன் நெப்போலியன் கைதி படத்துல வர்றவரு தன் பணியை செய்யாம போனதால பார்த்திபன் அவரை கோபமாக திட்டுறாரு. அப்போ நெப்போலியன், சார், என்னால 500 பேரை கொல்ல முடிஞ்சதுன்னு சொன்னாங்க இல்ல, அது உண்மைதான். ஆனா கன் மேனுவலை மட்டும்தான் படிச்சேன். கன் ஆபரேட் பண்ணது டில்லின்னு சொல்றாரு. இது லோகேஷ் சினிமா யூனிவர்ஸ் LCU லிங்க். சத்யாவுக்கு உண்மை தெரியணும்னு போலீஸ் நண்பன் ஜோஷி மூலமா 20 வருஷம் முன்னாடி டாஸ் அண்ட் டாஸ் கம்பெனியில நடந்ததை விசாரிக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டனி டாஸ் பேருக்கு சிகரெட் கம்பெனி வச்சிருந்தாலும் உள்ளுக்குள்ள போதைப் பொருள் கடத்தல் பிசினஸ் பண்றாரு. அவரோட தம்பி ஹரோல்ட் டாஸ் எல்லாத்துக்கும் உடந்தை. ஆண்டனி மூட நம்பிக்கை அதிகமா இருந்ததால பிசினஸ் வளர நரபலி கொடுக்கணும்னு நம்புறாரு. ஒருமுறை ஆண்டனியோட பெரிய போதைப் பொருள் கான்சிக்மெண்ட் போலீஸ் கிட்ட பிடிபட அதை லியோ தனியா சண்டை போட்டு எடுத்துட்டு வந்து தன் திறமையை நிரூபிக்கிறான். அப்போ சாமியார்கள் வந்து லியோ அவனோட தங்கை எலிசா 2 பேரையும் பலி கொடுத்தா பிசினஸ் 100 மடங்கு வளரும்னு சொல்றாங்க. ஆண்டனி டாஸ் அதை கேட்டு அவங்க 2 பேரையும் கொல்ல முடிவெடுக்கிறாரு. இதை லியோவும் எலிசாவும் எதிர்த்தப்ப அங்க நடந்த சண்டையில ஹரோல்ட் தவறுதலா சுட்டு எலிசாவை கொன்னுடுறாரு. லியோவும் காயப்பட்டு அங்க ஏற்பட்ட தீ விபத்துல இறந்துட்டதா எல்லாரும் நம்புறாங்க. விசாரணையில லியோ இறந்துட்டதா எல்லா ஆதாரங்களும் சொல்றதால பார்த்திபன் லியோ இல்லைன்னு சத்யாவும் ஜோஷியும் நம்புறாங்க. பார்த்திபனும் சத்யாவும் இந்த சிக்கலான நேரத்துல ஒன்னுக்கு ஒன்னு ஆறுதலா இருந்து சமாதானமாகறாங்க. ஆண்டனி டாஸ் பார்த்திபன் தன்னை லியோன்னு ஒத்துக்காததால அவங்க வீட்டில இருந்து சித்துவை கடத்திட்டு போறாரு. மகனை காப்பாத்த பார்த்திபன் தன் பைக்கை எடுத்து அவங்க கார் பின்னாடி துரத்தி போறாரு. அங்க நடந்த சண்டையில பார்த்திபன் ஆண்டனி தாஸை கொன்னுட்டு சித்துவை காப்பாத்துறாரு. பார்த்திபன் ஒத்துக்காததால ஹரோல்ட் காஷ்மீர்ல இருக்கிற சத்யாவையும் சிண்டுவையும் கொல்ல 50 அரபு ரவுடிகளை அனுப்புறாரு. ஆனா பார்த்திபன் சும்மா இல்லை. அவர் வீட்டில ஏற்கனவே கத்தி, வில்லம்பு, கால் மாட்டும் பொறின்னு நிறைய டிராப்ஸ் வச்சு தயாரா இருக்காரு. ஜோஷி தூரத்திலிருந்து ஸ்னைப்பர்ல சுட்டு உதவுறாரு. உள்ளே நெப்போலியனும் சுட்டு தள்ளுறாரு. ஆனாலும் கடைசியில ஒரு ரவுடி தப்பிச்சு சத்யாவும் சிண்டுவும் முன்னாடி வந்து ஹரோல்ட்டுக்கு வீடியோ கால் பண்ணி இவங்களை என்ன பண்ணணும்னு கேட்கிறான். ஹரோல்ட் பார்த்திபன் கிட்ட, ஃபர்ஸ்ட் உன் மனைவி பொண்ணு 2 பேரும் சாக போறாங்க, ஏதாவது சொல்லணும்னா சொல்லிக்கோன்னு சொல்றாரு. அப்போ பார்த்திபன் ஆரம்பத்துல காப்பாத்தின அந்த கழுதை புலிக்கு வச்ச செல்லப்பேரான ஜகத் பங்குடு கூப்பிடுறாரு. அது உடனே வந்து அந்த ரவுடிய கபலீகரம் பண்ணி சத்யாவையும் சிண்டுவையும் காப்பாத்துது. தன் குடும்பம் பாதுகாப்பா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திபன் தன் உண்மையான முகத்தை காட்டுறாரு. ஏய், நான் தாண்டா லியோ ன்னு சொல்லி ஹரோல்ட்டையும் அவனோட ஆட்களையும் போட்டு தள்ளி அங்க இருந்த லியோவோட எல்லா ஆதாரங்களையும் எரிச்சிட்டு தன் மகனோட கிளம்புறாரு. கடைசியில பார்த்திபன் தன் குடும்பத்தோட சந்தோஷமா டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. மறுமுனையில பேசுறது விக்ரம் படத்துல வர்றவரு. அவரு, ஒரு இடத்துல போதைப் பொருளை அழிச்சதுனால மட்டும் எதுவும் ஆகாது. இந்த நாட்டுல பல இடத்துல ட்ரக்ஸ் இன்னும் வித்துட்டு தான் இருக்கு. அதுக்காக நீ என்னை வந்து சந்திக்கணும்னு அழைக்கிறாரு. இந்த மாஸ் சஸ்பென்ஸோட இந்த பிரமாண்டமான படம் முடிவடைகிறது. ஆண்டனி டாஸ் பார்த்திபன் தன்னை லியோன்னு ஒத்துக்காததால அவங்க வீட்டில இருந்து சித்துவை கடத்திட்டு போறாரு. மகனை காப்பாத்த பார்த்திபன் தன் பைக்கை எடுத்து அவங்க கார் பின்னாடி துரத்தி போறாரு. அங்க நடந்த சண்டையில பார்த்திபன் ஆண்டனி டாஸை கொன்னுட்டு சித்துவை காப்பாத்துறாரு. அடுத்து ஹரோல்ட்டை பார்க்க போறாரு. என் மகனை கடத்திட்டு வந்த உனக்கு பணம், சொத்து என்ன வேணும்னாலும் தர்றேன், என் மகனை கொடுத்துடுன்னு கேட்கிறாரு. ஆனா ஹரோல்ட், நீ லியோன்னு ஒத்துக்கிட்டா நீயும் உன் மகனும் ஃப்ரீன்னு சொல்றாரு. ஹரோல்ட் பார்த்திபன் கிட்ட, உன் மனைவி பொண்ணு 2 பேரும் சாகப் போறாங்க, ஏதாவது சொல்லணும்னா சொல்லிக்கோன்னு சொல்றாரு. அப்போ பார்த்திபன் ஆரம்பத்துல காப்பாத்தின அந்த கழுதை புலிக்கு வச்ச செல்லப்பேரான சுப்பிரமணின்னு கூப்பிடுறாரு. அது உடனே வந்து அந்த ரவுடியை கபலீகரம் பண்ணி சத்யாவையும் சிண்டுவையும் காப்பாத்துது. தன் குடும்பம் பாதுகாப்பா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திபன் தன் உண்மையான முகத்தை காட்டுறாரு. ஏய், நான் தாண்டா லியோ ன்னு சொல்லி ஹரோல்ட்டையும் அவனோட ஆட்களையும் போட்டு தள்ளி அங்க இருந்த லியோவோட எல்லா ஆதாரங்களையும் எரிச்சிட்டு தன் மகனோட கிளம்புறாரு. கடைசியில பார்த்திபன் தன் குடும்பத்தோட சந்தோஷமா டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. மறுமுனையில பேசுறது விக்ரம் படத்துல வர்றவரு. அவர், ஒரு இடத்துல போதைப் பொருளை அழிச்சதுனால மட்டும் எதுவும் ஆகாது. இந்த நாட்டுல பல இடத்துல ட்ரக்ஸ் இன்னும் வித்துட்டு தான் இருக்கு. அதுக்காக நீ என்னை வந்து சந்திக்கணும்னு அழைக்கிறாரு. இந்த மாஸ் சஸ்பென்ஸோட இந்த பிரமாண்டமான படம் முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பத்திரமா இருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி.